என்னன்னா இது ஏன்னா பிகாஸ் நான் மல்டிப்ளை பண்ணனா I will get 50x square. நான் மல்டிப்ளை பண்ணனா I will get 80. ஓகே, சோ நான் ரெண்ட வெளியாக்கனோடியே எனக்கு வந்து இப்ப இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ற மாதிரி வந்துருச்சு. எப்படின்னா சரியா 2 இந்த 25 வந்து I can write 5 square. அப்ப இந்த x square இருக்குது மைனஸ் இந்த 9 வந்து சைடுல துளிஸ் திக cos 2. ஓகே, சோ 2 இத வந்து நான் கம்பைன் பண்ணிரலாம். ஏன்னா cos 2 ரெண்டுமே cos 2 இருக்கறனால ஒண்ணா போட்டுறலாம். 5x cos 2 தோலா திக cos 2. ஓகே, இப்போ வந்து பாருங்க a cos 2 தோலா b cos 2 ஃபார்மட்ல. சோ அடுத்து நீங்க என்ன செய்வீங்க, இத அந்த ஃபார்முலா படி நீங்க பிரிக்கணும். அதாவது 5x minus 3 5x plus 3. சோ அப்பதான் நீங்க வந்து அது கம்ப்ளீட்லி ஃபேக்டரைஸ் அப்படின்னு விளங்கிச்சா? அப்ப சில சமயம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஏதாவது ஒரு நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணி வெளியாக்கின பிறகு அது கண்டுபிடிக்கலாம். நான் என்ன சொல்றேன் விளங்குதா? விளங்குது சார். ஓகே, சோ உதாரணத்துக்கு இன்னொன்னு கொடுப்போமே. ஓகே, 8n cos 2 tolak katakan 128. சொல்லுங்க பாப்போம். Ini soal nombor 1, soal nombor 2. டைரக்டா இல்ல இது. இப்ப a cos 2 minus b cos 2 டைரக்டா இல்ல. ஆனா ஒழுங்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு நம்பரை வெளியாக்குனீங்கன்னா அது வரும். பார்க்கலாம் அத. இருக்கீங்களா எல்லாரும்? இருக்கோம் சார். சார் 4 வெளியாக்க முடியாது சார். 4 நீ வெளியாக்குனீங்க அது என்னவாயிரும்? 2 வந்துரும். அப்ப 2 எப்படி cos 2 மாத்துறதுக்கு மாத்துறது? விளங்குதா? சார் அப்போ நம்ம 2 பாக்கலாம் சார். 2 வெளியாக்கலாம் சார். ஓகே, 2 வெளியாக்குனீங்க என்ன ஆகுது? இது 4n cos 2 தோலா இது என்னவாயிரும்? இது 64 ஆகும். அப்ப முடியும். ஏன்னா 64 வந்து லாபான் cos 2 மாத்திரலாம். இந்த 4 வந்து 2 cos 2 மாத்திரலாம். யா, அப்ப நீ 2 வெளியாக்குனோடே தான் இது அப்பியர் ஆகும். அப்ப ஒழுங்கிட்டு இருக்கு ஒழுங்கு. ஓகே, சோ 2 சோ இந்த பார்ட் வந்து 2 cos 2 n cos 2 தோலா ni adalah 8 cos 2. ஓகே, சோ 2 அது 2 வெளிய அப்படியே இருக்கணும். நீங்க அதை வெளியாக்க முடியாது. அதை அப்போஸ் பண்ண முடியாது, டெர்மினேட் பண்ண முடியாது. அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். சோ இத வந்து I can combine because 2 square n square வந்து ஒரே இதா ஆக்கிடலாம். சோ itulah 2n cos 2 whole cos 2 போட்டுறலாம். தோலா 8 cos 2. சோ sekarang dia sudah dalam bentuk a square minus b square. இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. நீங்க கம்பைன் பண்ண வேண்டியதுதான். 2n minus 8 2n plus 8. விளங்கிடுச்சா? விளங்கிடுச்சு சார். விளங்கிடுச்சு சார். ஓகே, அப்ப இந்த மாதிரியும் கேள்வி இருக்கு. நீங்க வெளியாக்கிட்டு தான் நீங்க பார்க்க முடியும். வெளியாக்கின பிறகு அது உள்ளுக்கு இருக்கும். அப்ப நீங்க அதுக்கப்புறம் a square minus b square அதை அந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு then you boleh gunakanlah, you can apply this formula. ஓகே, சரி. இந்த கேள்வி அன்னைக்கு நம்ம செஞ்சிட்டோமா? இல்ல சார். தெரியணும். இல்ல சார். ஓகே, சரி. இப்ப நீங்க செய்றீங்களா? நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒருவருனே. ஓகே, a பாருங்க. a நான் ஒரு கேள்வி சொல்லி வரேனே. for b minus 1 cos 2 9. சோ எனக்கு இந்த பார்த்தோன்னு தெரியுது. எல்லாத்தையும் cos 2க்கு மாத்திரலாம். 4 2 cos 2க்கு மாத்திரலாம். இது ஏற்கனவே cos 2 பொறுத்தவரை தான் இருக்குது. அது cos 2ல தான் இருக்கு. பிராக்கெட் போட்டு cos 2னா அது ஒரு ஆப்ஜெக்ட்டா கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, தோலா சிம்பிளர் தீக வந்து சிம்பிளர் வந்து தீக cos 2. அப்ப எல்லாத்தையும் cos 2 மாத்திட்டேன். ஓகே, சோ இத வந்து நான் என்ன பண்ணிரலாம், கம்பைன் பண்ணிரலாம். 2 cos 2 பிராக்கெட் b1 minus இது வந்து ஒரேடியா ஒரு cos 2 போட்டுறலாம். அதாவது 2 b தோலா 1 சேர்த்து ரெண்டுக்கும் ஒரு cos 2 தோலா தீக cos 2. ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க மாத்தினாதான் இது என்ன ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு? a cos 2 தோலா b cos 2 ஃபார்மேட்டுக்கு இப்பதான் மாறி இருக்கு. ஓகே, சோ இப்ப கம்பைன் பண்ணுங்க. நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னு சொன்னா what you will get 2b minus 1 minus 3 வரும்.
இன்னொன்று வந்து 2b minus 1 plus 3. ஏன்னா இது ஃபுல்லாவே இப்ப என்னன்னு கணக்கு ஏன்னு கணக்கு. இந்த 3 வந்து இப்ப b கணக்கு. அப்ப a cos2 b cos2 கம்பைன் பண்ண என்னது a தோலா b a தம்பா b. அப்ப இது எல்லாமே தோலா தீக, திருப்பி இது எல்லாமே தம்பா தீக. ஓகே? So this one you can settle. இது நீங்க செட்டில் பண்ணலாங்க. You believe that? Okay. So 2b minus 2 minus 3. இங்க பாத்தீங்கன்னா 2b minus 2 plus 3. Okay. So this one 2b settle பண்ணீங்கன்னா you will get minus 5. இது 2b இது settle பண்ணீங்கன்னா you will get plus 1. Okay. So find answer. Is it okay? Okay, ஓகே sir. சார். Okay. What solvent B? Solvent C? Solvent D? Solvent E? Kita bincang sekarang. Sehingga இந்த டாபிக் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். ஏன் அதனால நான் விரைவா போல, நான் ஸ்லோவா தான் போறேன். தெரியலன்னா என்ன ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே, சொல்லுங்க பி. சார் நான் சொல்றேன் சார். ஓகே. சார் m+3 cos2 வந்து அப்படியே எழுதிடணும். ஓகே. அப்ப 16 வந்து 1 cos2. ஓகே. ஸோ நம்ம அதுல எழுதிடலாம். bracket m+3 minus 4 m+3 minus 4 ஓகே. plus 4. இப்போ இது வந்து a cos2 b cos2 பந்துக்கு மாறிடுச்சு. ஏன்னா இந்த m+3 வந்து டோட்டலாவே a கணக்கு எடுத்துக்கணும். 4 வந்து b கணக்கு. அப்ப a cos2 b cos2. ஓகே, கம்பைன் பண்றப்ப எப்படி கம்பைன் பண்ண திரும்ப சொல்லு. m minus இது ஃபுல்லாவே a தானே. இது எல்லாமே ஃபுல்லா a தானே கணக்கு. m+3 minus 4. ஓகே, இது ஒண்ணு. அடுத்து m+3 ஓகே plus 4. ஓகே, சரி. இது இன்னும் நம்ம செட்டில் பண்ணலாம். So m below you book கொடுங்க +3 -4 னு அர்த்தம். இது வந்து m+3 +4. So finally m இது செட்டில் பண்ணா வரும் -1. ஓகே, m இது செட்டில் பண்ணா +7. 7. ஓகே, அடுத்து c siapa nak cuba? சார் தர்ஷன் சொல்றேன் சார். ஓகே. சார் முதல்ல நம்ம அந்த p தோலா லீமு cos2 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் அம்பா புலசமில வந்து நம்ம துஜோ cos2 மாத்திக்கலாம் சார். ஓகே. ஸோ மாத்தினா இப்போ இது a cos2 தோலா b cos2க்கு ஒரு ஃபார்ம் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா முதல் இது வந்து bracket p தோலா லீமு தோலா துஜோ. அதுக்கப்புறம் p தோலா லீமு தம்பா துஜோ. ஸோ இது நம்ம செட்டில் பண்ணோம்னா முதல் நம்மளுக்கு வந்து p தோலா டோ பிளஸ் அந்த பகுதி வந்து p தம்பா duo. Oke. Soal nombor 7. Siapa nak cuba soal nombor 7? Cepat. D, sorry. Soal nombor D. இந்த வாய் திறக்காதவங்க தெரிஞ்சு வாய் திறங்க. இல்ல சார் இன்னைக்கு நாங்க வாய் திறக்க மாட்டோம் அப்படின்னா முடியாது. D siapa nak cuba? Abirami?
சார் குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல வருது, ஆனா நான் கிராஸ் மெத்தட் போட்டு பார்த்தா எனக்கு ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. இது கிராஸ் மெத்தட் படிக்கணும். Wait, 7x, x tolak 1, tolak 3. So, bila you kembangkan darab ininya, you akan dapat 7x kuasa 2 tolak 7x tolak 3. Ya வரல. 7x ஸ்கொயர் பிரிச்சோம்னா 7x கீழ x வந்துரும். 3க்கு ஃபேக்டர்ஸ் வந்து 1 டைம்ஸ் 3 தான் இருக்கு. அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஓகே, வேணா. So, 7x இது வந்து x. ஓகே. Tiga satu முடியாது, satu tigaவும் முடியாது. 21 வந்துரும். ஓகே. சார் நான் இதே மாதிரி क्वेश्चन நான் வந்து நான் செஞ்சு இருக்கிறப்ப நான் பார்த்தேன். இது உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கட்டி இதே மாதிரி क्वेश्चन வந்துருச்சு. சரி சரி. ஓகே, சரி. 7x kuasa 2 wait. இது ஏன்னா இது எல்லாமே வந்து அவங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா அந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு 2x positive minus 7x minus 3 இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. இது முடியும். நீங்க இத நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஆனா வந்து அட்மேட்ஸ்ல தான் முடியும். ஏன்னா அட்மேட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட lagi 2 cara. ஒன்னு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணனும். இன்னொன்னு வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னு சொல்லுவோம். penyempurnaan kuasa 2. ஓகே. சோ அது நீங்க இப்ப யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க படிக்கலல. அது வந்து அட்மேட்ஸ்ல தான் நம்ம இந்த மாதிரி கைடா cuba-cuba முடியாத குவாட்ராட்டிக் வந்து kita boleh selesaikan dengan menggunakan formula. Formula ஒன்னு இருக்கு. இன்னொரு மெத்தட் வந்து completing square. இது வந்து நீங்க அட்மேட்ஸ்ல தான் படிப்பீங்க. மேத்தமேட்டிக் தம்பாகன்ல ஃபார்ம் போன பிறகு. சோ அது நாம இங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஓகே, so maybe this one got error. ஓகே, நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். மேபி பிரிண்டிங் எரர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் பார்க்குறேன் திருப்படியும். ஏன்னா நீங்க நம்ம இந்த பந்துக்கு கொண்டு வர முடியாது. ஓகே, அடுத்து நம்ம நீங்க இந்த ஃபார்முலா மெத்தடும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடும் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது நீங்க அட்வான்ஸ்ல தான் படிப்பீங்க. நீங்க அதை படிக்கலையா, அப்ப அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க நீங்க யூஸ் பண்றதுக்கு. ஓகே, ஓகே, நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். டி விட்டுருங்க. ஓகே, இ boleh போட்டா boleh போட்டா 2c minus 1 kuasa 2 tambah okay 8 tambah 2c. okay, இது செஞ்சு பார்ப்போம். So ini you akan dapat, நீங்க இத கம்பைன் பண்ணீங்கன்னா kamu akan dapat 4c kuasa 2 minus 4c plus 1 plus 8 plus 2c. Okay, so 4c kuasa 2 minus 2c இத செட்டில் பண்ணீங்கன்னா plus 9. okay, இத ஃபேக்டரைஸ் பண்ணி பார்ப்போம். 2c 3 6 okay, 4c c 3 12 3 இதுவும் வராது. ஓகே, இத வந்து இன்னொன்னு நீங்க பார்க்கணும். அவன் கேள்வி வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லல, அவன் வந்து சிம்பிளிஃபை தான் பண்ண சொல்லியிருக்கான். சிம்பிளிஃபை புக்கான் ஃபேக்டரைஸ். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேக்டரைஸ் பண்ண மூலமா செய்யலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆனா வந்து ஃபேக்டோர்கான் அப்படின்னு கேள்வி வந்தாதான், அதாவது ஃபேக்டரைஸ் அப்படின்னு கேள்வி வந்தாதான் கன்ஃபார்ம் நம்ம இந்த மாதிரி செஞ்சாகணும். ஓகே, இப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் பெர் மூடாக்கன் சிம்பிளிஃபை தான் பண்ண சொல்லியிருக்கான். ஓகே, நீங்க வேலையை இப்படி கொடுக்கலாம். நீங்க பின்னாடி திருப்பி பாரு, 2.3 பின்னாடி திருப்பி பாருங்க ஆன்சரை புக் டெக்ஸ்ட்ல. செக் ஆன்சர் டியும் இயும் செக் பண்ணி பாருங்க. டியோட விடை வந்து இப்படி இருக்கா பாருங்க.
இருக்கீங்களா? ஆமா சார், அப்படிதான் சார் இருக்கு. D ஓட வேர்ட் எப்படி இருக்கா? ஆமா சார். ஓகே. E ஓட வேர்ட் எப்படி இருக்கா பாருங்க. சார் ஈயும் அப்படிதான் சார் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னா அப்படி இருக்கியா? இருக்கு சார், சொல்லுங்க சார். ஏன் பின்னாடி வேட வந்து அவன் இப்படிதான் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா பிகாஸ் கேள்வி வந்து என்னது சிம்பிளிஃபை புக்கன் ஃபேக்டரைஸ். ஓகே, ஃபேக்டரைஸ் அப்படின்னு கேள்வி ஃபேக்டர் தான் அப்படின்னு கேள்வி வந்தா தான் நம்ம இதை செய்யணும். ஓகே, நம்ம இதை ஃபேக்டர் கன் பண்ணலாம் நீங்க, ஆனா உங்க லெவல் இல்ல. ஓகே, நீங்க இதை ஃபேக்டர் கன் பண்ணணும்னு சொன்னா நீங்க எட்மெண்ட்ஸ் தான் நம்ம செய்வோம். ஓகே, ஃபார்முலா இருக்கு, அது உங்களுக்கு இதுக்கு கொடுக்கணும். நெகட்டிவ் b பிளஸ் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஓவர் 2a இது ஃபார்முலா. ஓகே, நெகட்டிவ் b பிளஸ் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஓவர் 2a. உங்க வீட்டில் யாராச்சும் அட்மெண்ட்ஸ் எடுத்துருந்தாங்கன்னா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த மாதிரி நம்ம கைடா சூபல ஃபேக்டர் பண்ண முடியாத கேள்விகளை வந்து இந்த ஃபார்முலா மூலமா நம்ம ஃபேக்டர் பண்ணிடலாம். எந்த கேள்வியுமே கடைசியா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டர் பண்ணிடலாம். ஏன், ஆனா உங்களுக்கு அது நீங்க இன்னும் படிக்கல அப்படின்றதுனால நீங்க நீங்க பயன்படுத்தினா கூட உங்களுக்கு வேலை தான் போடுவான். பிகாஸ் உங்க சிலிபஸ்ல அது இல்லை, அப்ப அது நீங்க யூஸ் பண்ண முடியாது. இது வந்து அஞ்சு யூ கண்டலாம் மேத்தமெட்டிக் தம்பான். ஓகே, தப்பு. இப்ப உங்க விடை வந்து நீங்க இதோட விட்டுறணும். நம்ம நீங்க ஃபேக்டரைஸ் பண்ண முடியல, நானும் அந்த கேள்வியை பார்க்கல, நான் அப்பதான் ரியலைஸ் பண்றேன் கேள்வியை. ஏன்னா சோலான் அடலா பெர் மூடாக்கன் ஜஸ்ட் சிம்பிளிஃபை. சிம்பிளிஃபைனா நீ கம்பைன் பண்ணி எதெல்லாம் செட்டில் பண்ண முடியுமோ அதை செட்டில் பண்ணிட வேண்டியதுதான், முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகே, இதையும் ஜஸ்ட் சிம்பிளிஃபை. ஏன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியல, இந்த ஃபார்முலா இருக்கு, அது எப்படி பார்த்தாலும் நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ யூ ஜஸ்ட் சிம்பிளிஃபை. சிம்பிளிஃபைனா என்ன அர்த்தம், பெர் மூடானா என்ன அர்த்தம், இதை கம்பைன் பண்ணிட்டு எதெல்லாம் நம்ம செட்டில் பண்ண போறோம். இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் 4c-யும் பிளஸ் 2c-யும் என்னால செட்டில் பண்ண முடிஞ்சு. ஸோ நெகட்டிவ் 2 பெர் மூடாக்கன் அதான் சிம்பிளிஃபை பண்றோம். இங்க நெகட்டிவ் 4c இருக்கு, அந்த சைடு பார்த்தா பிளஸ் 2c இருக்கு, செட்டில் பண்ணலாம. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணது எனக்கு நெகட்டிவ் 2c கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இங்க பிளஸ் 1 பிளஸ் 8 இருக்கு, இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம. 1 கூட்டல் 8 9 போட்டுடலாம. அதுதான் அர்த்தம் வந்து பெர் மூடா. விளங்கிச்சா? விளங்கிருச்சு சார். ஓகே, அப்ப பாத்துக்கீங்க கேள்விய. நம்மளும் என்ன ஆர்வ கோளாறுல சில சமயம் இதை போட்டு செஞ்சுக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அப்படியே கொஞ்சம் மேல போய் பாத்தீங்கன்னா கேள்வி என்ன இருக்குன்னு பாத்துருங்க. ஓகே, அடுத்த சமாடு they ask you to factorize or they ask you to simplify. factorize அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 இது அது குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்தா இது பாய்க்கணும், வெளியாக்குறது இருக்கும் இந்த இது. ஓகே, சிம்பிளிஃபை அப்படின்னு சொன்னா எதெல்லாம் நம்ம செட்டில் பண்ண முடியுமோ அதெல்லாம் செட்டில் பண்ணி கடைசியா கொடுத்துட வேண்டியதான். யூ டோன்ட் நீட் டு இந்த செய்ய தேவையில்லை. ஓகேமா? ஏன் இன்னைக்கு 2 பேரும் வாய்வே திறக்கல? யார் அந்த 2 பேரு? துர்காஷினி கத்ரீனாவும், இன்னொரு ஆள் சந்தோஷ். ஓகே, சரி. இப்ப நம்ம ரெண்டாவது இன்னைக்கு வந்து இதான் நான் பார்க்கணும்னு பார்த்தேன். penambahan, penolakan, pendarapan, pembahagian algebra. ஓகே, சரி. இப்ப கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா penambahan இருக்கீங்களா? நான் சொன்ன 3 பேரு சந்தோஷ், கத்ரீனா இருக்கோம் சார். இருக்கோம் சார். உங்களுக்கு இது விளங்கிருச்சா? இது விளங்கிருச்சா? இந்த கேள்வி ஈயும் டியும் ஈயும் விளங்கிருச்சு சார். You have to stop me. ஓகே, சரி. சோ இது வந்து நம்ம இதுல படிச்சோம், 6ஆம் ஆண்டுல படிச்ச pecahan தான். ஓகே, அந்த கான்செப்ட்ல 3y per 5 tambah 3y per 5. ஒரு pecahan ஒரு fraction வந்து when you want to add or minus, the denominator must be same. நீங்க ஒரு pecahan